உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சர்வதோஷம் போக்கும் ஒரு கோவிலை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏற்கனவே என்னுடைய பதிவுகளில் யாருக்காவது ஜாதகத்தில் சர்வதோஷம் இருந்தா, கால சர்வ தோஷம் இருந்தா அவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள், அவர்கள் செல்ல வேண்டிய கோவில்கள் பற்றி நிறைய பதிவுகள் நான் கொடுத்துருக்கேன். அதையும் நேரம் இருக்கும்போது ஒரு தடவை பார்த்துருங்க. யாருக்காவது லக்னத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தா, அப்போ 7ல் ராகு கேது இருக்கும் இல்லையா? யாருக்காவது 2ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தா, அப்போ 8ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருக்கும். அதே மாதிரி யாருக்காவது கால சர்வ தோஷம் இருந்தா அவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய கோவில்களுள் ஒன்று சிதம்பரம் பக்கத்துல காட்டுமன்னார் கோவில்னு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய சௌந்தர நாயகி உடனுரை திரு அனந்தீஸ்வரர் கோவில். அனந்தன் அப்படின்னா அது ஒரு பாம்பு, தெரியுமா உங்களுக்கு? அஷ்ட நாகங்கள்னு சொல்றோமே, அஷ்ட நாகங்களில் ஒன்று அனந்தன் என்கிற நாகம். அந்த நாகம் வழிபாடு செய்த ஸ்தலம் இந்த ஸ்தலம். அனந்தன் வழிபட்ட ஈஸ்வரன் என்பதால் தான் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அனந்தீஸ்வரர் என்பது திருநாமம். சோமாஸ்கந்தர் அமைப்புல இங்க சிவபெருமான் கையில் நாகத்தோடு இருப்பார். அஷ்ட நாகங்களும் வழிபாடு செய்த இந்த ஸ்தலத்திற்கு நாம் வழிபாடு செய்கிற போது யாருக்காவது ஜாதகத்தில் சர்வ தோஷம் இருந்தால் அது நீங்கும் என்பது நம்பிக்கை. நான் ஏற்கனவே உங்களுக்கு ராகு பரிகார தலங்கள், கேது பரிகார தலங்கள், கால சர்வதோஷ பரிகார தலங்கள்னு நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். யாராவது கடலூர், சிதம்பரம் இந்த மாதிரி பக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் கால சர்வதோஷமோ அல்லது சர்வதோஷமோ இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக போய் சௌந்தர நாயகி உடனுரை திரு அனந்தீஸ்வரர் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க. சோமாஸ்கந்த அமைப்பு பற்றி நான் என்னுடைய பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யாருக்காவது குடும்பத்தில் பிள்ளைகள் பெற்றோர் சொல்வதை கேட்காமல் இருந்தால், பெற்றோர்களை காயப்படுத்துகிற பிள்ளைகளாக இருந்தால், பெற்றோர்களை கஷ்டப்படுத்துகிற பிள்ளைகளாக இருந்தால் அந்த பெற்றோர் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் சோமாஸ்கந்த அமைப்புள்ள கோவில் அப்படின்னு நான் என்னோட பல பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன். இங்க சோமாஸ்கந்தர் கையிலேயே நாகத்தை பார்க்க முடியும். அஷ்ட நாகங்கள் வழிபாடு செய்த சௌந்தர நாயகி உடனுரை திரு அனந்தீஸ்வரர் கோவிலுக்கு நாம் வழிபாடு செய்கிற போது சர்வதோஷம், கால சர்வதோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை. வாய்ப்பு உள்ளவர்கள் ஒரு முறை போயிட்டு வாங்க. இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.